இந்த வீடியோவில் கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜநாகத்தை பற்றிய சுவாரஸ்யமான பல விடயங்களை தான் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்ட்டை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கிங் கோப்ரா ராஜநாகம் என்பது ஆசியா கண்டத்தில் மட்டும் வாழக்கூடிய ஒரு பாம்பினம். பொதுவாக இந்த கிங் கோப்ரா ராஜநாகங்கள் எந்த இடத்தில் அதிகமாக வாழுது என்று பார்த்தால் தென்கிழக்கு ஆசியா, இதே போல தென் சீனா, இந்தியாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள், இதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஞ்சோலை என்ற மலைக்காடுகள் தான் இந்த பாம்புகள் அதிகமாக வாழுது. பொதுவாக இந்த ராஜநாகங்கள் அதிகமாக அடர்த்தியான காட்டுப்பகுதியில் தான் வாழுது. அது மட்டுமல்லாமல் இது அதிகமாக இரையாக எடுத்துக்கொள்வது ஏனைய பாம்புகளைத்தான். இந்த பாம்பு தான் உலகத்திலே மிக நீளமான அதிக எடையுடைய விஷத்தை கொண்ட பாம்பினம். இந்த பாம்புகள் 3-4 மீட்டர் வரை, அதாவது 10-13 அடி வரை நீளமாக வளரக்கூடியது. ஒவ்வொரு பாம்புடைய எடை 6 கிலோ வரை இருக்கும். சமீபத்தில் தாய்லாந்துடைய தென்பகுதியில் நெக்கோந்தி தெமாரத் என்ற மலையில் ஒரு ராஜநாகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ராஜநாகத்துடைய நீளம் 18.5 அடியாக இருந்தது. இதைவிட நீளம் கூடியதாக லண்டனுடைய ஜூல 18.8 அடி நீளம் உள்ள ஒரு ராஜநாகம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு நீளமாக வளரக்கூடிய பாம்பினம் தான் இந்த கிங் கோப்ரா. இந்த ராஜநாகங்களுடைய நிறம் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறம், இதே போல பாசியுடைய பச்சை நிறத்தில் தான் இருக்கும். இதனுடைய உடம்புக்கு மேலால மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் பட்டைகள் இருக்கும். இந்த ராஜநாகங்களுடைய கண்கள் பெரியதாகவும் வட்ட வடிவ பார்வையை கொண்டதாகவும் தான் இருக்கும். இந்த ராஜநாகங்களுடைய தோல்ல பாம்புகளுடைய செதில்கள் காணப்படும். இது இந்த ராஜநாகம் இளம் வயதில் இருக்க போக்குல அந்த செதில்கள் அதிகம் வெளிச்சம் உள்ளதாகவும் இருக்கும். இந்த ராஜநாகங்கள் அடர்த்தியான காட்டுப்பகுதிகள், குறிப்பாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை ஒட்டித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இது உலகத்தில் 20 வருடங்கள் வாழும். இந்த ராஜநாகங்கள் வேட்டையாடக்கூடிய முறையை பார்த்தால் எப்படி ஏனைய பாம்புகள் மனத்தை வைத்து தன்னுடைய இரையை அறிந்து கொள்ளுமோ, இதே போல மனத்தை வைத்து தான் இந்த ராஜநாகங்களும் தங்களுடைய இரையை அறிந்து கொள்கின்றன. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இரட்டை நாக்கை அசைத்து அசைத்து தன்னுடைய இரை எங்கிருக்கிறது என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இந்த ராஜநாகங்களுக்கு இருக்குது. இந்த ராஜநாகத்துடைய பார்வை திறன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் 300 அடிக்கு அப்பால் தொலைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய இரையுடைய சிறு அசைவை கூட நன்றாக இந்த ராஜநாகத்தால் பார்க்க முடியும். மற்ற பாம்புகளுக்கு போல் இந்த ராஜநாகத்துக்கும் வாய் தசைகள் 4 புறமும் விரியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதனால எந்த இரையை இது விழுங்க நினைத்தாலும் ஒரே தடவையில் அந்த இரையை இந்த ராஜநாகம் முழுமையாக விழுங்கிவிடும். ராஜநாகத்துடைய வாய் தசைகள் தன்னுடைய தலையை விட பெரியதாகவும் அதிகம் விரியக்கூடியதாகவும் இருக்கும். பெரும்பாலும் இந்த ராஜநாகங்கள் கிங் கோப்ரா வேட்டையாடுவதாக இருந்தால் பகல் நேரத்தில் தான் வேட்டையாடும். இரவு நேரங்களில் இதை பார்ப்பதே மிக அரிதாகத்தான் இருக்கும். அடுத்து இந்த ராஜநாகத்திட்ட ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கு. என்னண்டா, ஒரு தடவை இது சாப்பாடை உட்கொண்டால், வேட்டையாடி அந்த இரையை விழுங்கிவிட்டால் பல நாட்கள் எந்த ஒரு சாப்பாடும் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக இந்த ராஜநாகங்கள் தன்னுடைய இரையை தவிர வேற எந்த ஒருவரையும் தீண்டுவதில்லை. ஆனால் யாராவது இதனுடைய வழியில குறுக்கிட்டா, யாராவது எதிரிகள் இதை தீண்ட வந்தால் அந்த நேரத்தில் இது என்ன செய்யும் என்று சொன்னால் பூமியில இருந்து பல அடிகள் உயர்ந்து அப்படியே படம் எடுக்கும். இதற்கு பிறகும் எதிரிகள் யாராவது இதை தொந்தரவு செய்தால் அந்த எதிரிகளை தன்னுடைய விஷத்தின் மூலமாக தாக்கும். இந்த கிங் கோப்ரா ராஜநாகத்துடைய நஞ்சு மிகவும் கொடியது, மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரே தடவையில் மனிதனை கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த ராஜநாகத்துக்கு இருக்குது. இது ஒரு மனிதனை கடிச்சிருச்சுன்னு சொன்னா சில வினாடிகளிலேயே அந்த மனிதன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அதற்கு பிறகு அவன் இறந்து விடுவான். 7 டன் பருமனுடைய யானைகளையே தன்னுடைய விஷத்தால் கொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த ராஜநாகம். இந்த ராஜநாகத்தால கடிப்பட்ட யானைகள் கூட 3 மணித்தியாலங்களில் முழுமையாக இறந்துவிடும். ராஜநாகத்துடைய விஷம் எந்த அளவுக்கு கொடியதுன்னு சொன்னால் ஆப்பிரிக்காவுடைய பிளாக் மாம்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடூர விஷம் கொண்ட பாம்புடைய விஷத்தை விட 5 மடங்கு அதிகமுடையது தான் இந்த ராஜநாகத்துடைய விஷம். பொதுவாக இந்த ராஜநாகத்துடைய விஷத்தில் நச்சுத்தன்மை குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் இது ஒரு மனிதனையோ அல்லது வேட்டை மிருகங்களையோ இது தாக்கும் பொழுது ஒரே தடவையில் 6 to 7 மில்லி அளவுக்கு விஷத்தை செலுத்து. இதனுடைய வீரியத்தால தான்
உடனடியாக அந்த மனிதனோ அல்லது அந்த வேட்டை பிராணியோ உடனடியாக இறந்து விடுது. இந்த ராஜநாகத்துடைய விஷத்துக்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதா என்று பார்த்தால் 2 இடங்கள்ல இந்த ராஜநாகத்துடைய விஷத்துக்காக வேண்டி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. முதலாவது தாய்லாந்துடைய செஞ்சிலுவை சங்கம் இந்த மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதே போல இந்தியாவுடைய மத்திய ஆராய்ச்சி நிலையமும் இந்த மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆன்டிபயோட்டிக் அதிகமாக மக்களுக்கு கிடைக்காததுனால இந்த பாம்பு கடியால அதிகமானவர்கள் இறந்து போறாங்க. எந்த அளவுக்கு 100க்கு 75% இந்த கிங் கோப்ராவுடைய கடியினால் இறந்து போவதாக ரிப்போர்ட் சொல்லுது. இந்த பாம்புடைய விஷம் ஹைலி புரோட்டீனினால் ஆன ஒரு பொருள். இதுக்கு நியூக்ரோடாக்சின் என்றும் சொல்வார்கள். பொதுவாக புரதம் இது போன்ற ஊட்டச்சத்துகள் மனிதன் வாழ்வதற்கு மிக முக்கியமான விடயங்கள் தான். இது எப்படி மனிதனுடைய உடம்புக்குள்ளால போகுதுன்னு சொன்னால் எல்லா ஊட்டச்சத்துக்களும் வாய் வழியாகத்தான் செல்கிறது. மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டின் மூலமாக அந்த ஊட்டச்சத்துக்கள் வயிற்றுக்குள்ளால் போய் அது செரிமானம் அடைந்ததற்கு பிறகு எது தேவையோ அது உடம்புக்குள்ளால சேர்க்கப்படுகிறது, எது தேவையில்லையோ அது உடம்பிலிருந்து கழிவுகளாக அகற்றப்படுது. இந்த ப்ரொசீஜருக்கு பிறகு தான் என்ன நடக்குது, அந்த புரதங்கள் எல்லாம் வாய் வழியாக உட்கொண்டு வயிற்றுக்குள்ளால செரிமானம் அடைந்து அதற்கு பிறகு நல்லவைகளை மட்டும் இந்த உடம்பு எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தான் அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் மனிதனுடைய இரத்தத்தோட கலக்கிறது. ஆனால் இந்த பாம்பினம் ஒரு மனிதனை தீண்டினா அந்த பாம்புடைய விஷம் உடனடியாக நேரடியாக மனிதனுடைய இரத்தத்தோட போய் கலக்குது. இது மனிதனுடைய உடல் அமைப்புக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாகவும் மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள், கல்லீரல்கள் இதே போல நரம்பு மண்டலங்கள்ல பாதிப்பு ஏற்படுவதின் காரணமாகவும் தான் இந்த பாம்பு கடியின் மூலமாக மனிதன் இறக்கிறான். எப்படி இந்த பாம்புடைய நஞ்சு அதிக விஷம் கொண்டதாக இருக்குதோ இதே போல இந்த பாம்புடைய நஞ்சும் சில மருத்துவத்திற்காக வேண்டி பாவிக்கப்படுது. பொதுவாக மூட்டு தசை இதே போல புற்றுநோய் மருத்துவத்திலும் இந்த விஷங்கள் மருந்தாக பாவிக்கப்படுது. முட்டையிலிருந்து வரக்கூடிய குட்டி பாம்புகளுடைய விஷம் பெரிய பாம்புகளுடைய விஷத்தை போல வீரியம் மிக்கதாகவும் செறிவு மிக்கதாகவும் தான் இருக்கும். பாம்புகள்ல ஆண் இனம் பெண் பாம்புகளை விட அதிகம் நீளம் உள்ளதாகவும் அதிகம் பருமன் உள்ளதாகவும் இருக்கும். இந்த ராஜநாகங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன. பொதுவாக இந்த தாய் ராஜநாகம் எப்படி முட்டையிடும் என்று சொன்னால் தன்னுடைய உடம்பை மலை அடுக்குகளை போல வட்டமாக வைத்துக்கொண்டு அதற்குள்ளால் தான் இது முட்டைகளை விடும். தாய் ராஜநாகம் ஒரே நேரத்தில் 20 to 30 முட்டைகளை விடும். இந்த முட்டைகளை ஏனைய விலங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அந்த சரியான வெப்பத்துக்குள்ளான இந்த முட்டைகள் இருப்பதற்காகவும் இது என்ன செய்யும் சொன்னால் இந்த இலைகள் சருகளை எடுத்து அந்த முட்டைக்கு மேலால் அப்படியே பறத்திவிடும். இந்த ராஜநாகங்களுடைய இனச்சேர்க்கை பொதுவாக ஜனவரியிலிருந்து மார்ச் வரை நடக்கும். அதற்கு பிறகு ஏப்ரலிலிருந்து மே வரை இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் இந்த ராஜநாகங்கள் முட்டையிடும். இதற்கு கோப்ரா அதாவது நாகம் என்ற பெயர் இருந்தாலும் இது உண்மையாக உயிரியல் அடிப்படையில் இது நாகப்பாம்புகளுடைய வகையை சேர்ந்தது கிடையாது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.